நண்பர்களே வணக்கம். இன்றைய நாள் ஒரு பயங்கர கொண்டாட்டமான நாளா தான் போச்சு. என்ன சொல்றேன், வீடியோ முழுமையா பார்த்துட்டு நம்ம சேனல் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. சோ காலையில இருந்து முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு முட்டை வளம் கிளம்பலாம் கரெக்டா கடுகு பிரதர்ஸ் வந்தாங்க. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி வீடியோ கத்து விட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி கடைக்கு வந்து இன்னைக்கான முட்டை சந்தை நிலவரத்தை கேட்டேன் பாருங்க. என் காதல் ஒரு 300 லிட்டர் தேனை தெகிட்டு ஊத்துன மாதிரி அப்படி ஒரு இனிமையான செய்தி நண்பர்களே. முட்டை விலை 6 ரூபாய்க்கு வந்துச்சு. பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்மளும் முட்டை வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, அப்படியே காலை வேலை உணவுலாம் சாப்பிட்டு அட்டிக்கு வந்து அசம்பிள் ஆட்டி 2 பேருமே பேசணும். அவனும் வாழைப்பழம் மாதிரி நல்லா தான் பேசினா, ஆனா எப்படி தூணான்னு தெரியல. 2 பேருமே தூங்கிட்டான். எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அவர் ஷிப்ட்டுக்கு போனோம். சரி, அவர் கதை விடுங்க. அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா ஒரு கட்டப்பை ஃபுல்லா நொறுக்கு தினம் வாங்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கொண்டாடமான நாள் சொன்னல, இதனால தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா கவனிச்சா தெரியும். அண்ணனுக்கு வாய் ஃபுல்லா பல்லவே தான் இருக்கும். சொதன் பிறகு மதிய வேலை உணவுலாம் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எங்கன்னா திருவிழா. அதனால அருமையா குளிச்சுட்டு அப்படியே வீட்டுல இருந்து புறப்பட்டுட்டேன். இப்போ டொமஸ்டிக் மக்கள் எல்லாம் கேட்கலாம், நேத்து கல்யாணம்னு சொல்லிட்டு நினைச்சப்பா அந்த வீடியோ வரலன்னு சொல்லிட்டு அண்ணா தெரியாதனமா குப்பத்தொட்டில போட்டிருக்கேன். சோ எல்லாரும் உங்க வீட்டு புள்ள நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மக்கள் எல்லாம் கேட்கலாம், என்ன கல்யாணம் சொல்லிட்டு. இப்ப திருவிழா நடக்குது இல்லையா, அந்த சாமிக்கு ஒரு நாள் முன்னாடியே கல்யாணம் நடக்கும். அதுக்கான ஆர்டர் எல்லாமே நம்ம தான் எடுத்திருந்தோம். அது தெரியாதனமா குப்பத்தொட்டில போட்டேன். அந்த காட்சியை எடுக்க முடியல நண்பர்களே. சரி, வளவளன்னு பேசாம கதைக்குள்ள போலாம் வாங்க. சோ ஊர்ல இருந்து மணி ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வந்திருந்தாரு. அவருமே நம்மளுக்கு பாசமா பானிபூரி வாங்கி தரணும்னு சொல்லியிருந்தாரு. அங்க போயிட்டு பானிபூரிலாம் வாங்கி கொடுத்துட்டு எப்படி நேக்கா நடுவுறாரு பாத்தீங்களா. இந்த மாதிரி நிகழ்வுலாம் முன்னாடியே அவன் சொல்லிட்டு அண்ணனுக்கு தெரியும். அதனால தான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சொதன் பிறகு அங்கிருந்து வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வந்தா. இதுக்கு ஸ்பான்சர் பை ஆகாஷ் நண்பர் தான். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி ஐஸ்கிரீம் புடின்னு மொத்தம் விறுவிறுன்னு ஓடனா. சரி, இப்போ அந்த கதை விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இவர் யாருன்னா, நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், நிறைய படிச்சவர் அப்படி சொல்லிட்டு சொன்னோம்னு எனக்கு ஆசைதான். ஆனா அந்த மாதிரி சொல்றவளுக்கு எதுவும் இல்ல. இவர் நம்ம கூட கொஞ்ச நாள் ஜிம்மு வந்தவர். நானுமே இப்ப திருப்பி ஜிம்முக்கு போலான்ற ஒரு யோசனையில இருக்கேன். அதனால தான் அவர் வர சொல்லியிருந்தேன். சோ அதன் பிறகு அருமையான ஒரு திட்டத்தெல்லாம் போட்டு திருப்பி கம்பேக் கொடுக்கலாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ வீட்டுக்கு வந்து தண்ணி எடுக்கிற வேலை எல்லாம் ஆச்சு. சோ கூட நம்ம பிச்சனை தான் வந்தான். இங்கே வந்து பிச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். வேற ஒரு காயத்துல வந்துட்டான். இங்க போடுறோம் ஒர்க்கே ஆகல. அப்புறம் நான் ஒரு 5 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். அதை போட்ட அப்புறம் பேடிஎம்மில் 5 ரூபாய் பெறப்பட்டது. அப்படிலாம் எதுவும் வரல, சும்மா சொல்லி காட்டுறேன். சோ அதன் பிறகு வீட்டுக்கு வந்து நைட் சாப்பிடலாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிட்டு தான் நானும் நினைச்சேன். ஆனா தூக்கமே வரல. அப்புறம் கடல்ன்ற ஒரு புக்கை படிச்சுட்டு தூண்ட நண்பர்களே.